விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளின் காலை பொழுதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக என் தேவாதி தேவனை துதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசிப்பதை குறித்ததான காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். 38 வருடமாய் எழும்ப முடியாதிருந்த மனிதனுடைய வாழ்வில் இயேசு செய்த அந்த அற்புதத்துக்கான காரணங்களை இயேசுவே தேடி வந்து, இயேசுவே அவனிடத்தில் உனக்கு விருப்பமா என்று கேட்டு அவன் அதற்கு சொன்ன பதில், எனக்கு யாரும் இல்லை என்று. ஒருவேளை அந்த நிலையில் இன்றைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் பல முறை முயற்சி செய்து என்னால் கூடாமற் போயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் பல முறை நீங்கள் பிரயாசப்பட்டு வேதனையையும் வலிகளையும் வருத்தத்தையும் இழப்புகளையும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த கால வேளையில் அந்த மனுஷன் சொன்னது போல நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம், நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளவைகள் என்று. இந்த மனிதன், எழும்ப முடியாத ஒரு மனிதன், உதவியற்ற ஒரு மனிதன், கேட்பாரற்ற நிலையில் கிடக்கிற ஒருவன், எப்போதாயிலும் ஒரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும்போது அவன் எழுந்து அந்த தண்ணீரிலே போய் விழுவதற்கு பிரயாசப்பட்டிருப்பான் என்று சொன்னால், அது எத்தனை கடினமான ஒரு அனுபவம் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என அன்பானவர்களே, ஒருவேளை எளிதாக அவன் சொல்லிவிட்டது போல நமக்கு காணப்படலாம். ஆனால் அது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு முறையும் அவன் பிரயாசப்பட்டு அவன் ஊர்ந்து நகர்ந்து உருண்டு அவனுடைய சரீரத்தில் பல காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இருக்கிற வேதனையோடு கூட இன்னும் வேதனையை தான் அவனுக்கு கிடைத்ததே தவிர அவனுக்கு ஒரு ஜெயம் அல்லது ஒரு விடுதலை அல்லது ஒரு சுகம் அல்லது எழுந்திருப்பதற்கு ஒரு பலன் கிடைக்கவில்லை என்பதை தேவனுடைய சமூகத்தில் அவன் மனமாற முழு மனதோடு கூட மறைக்காமல் தன் நிலைமையை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் அபவுட் டுடே வி ஆர் நிறைய தொழிலை செய்து, நிறைய பிஸ்னஸை பண்ணி, நிறைய வேலைக்காக பிரயாசப்பட்டு, நல்ல முறையில் அநேக தடவை பிரயாசப்பட்டு பரீட்சைகளை எழுதி எல்லாவற்றிலும் தோற்று போய் இனி அவ்வளவுதான் என்று படுத்து கொண்டீர்களோ? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய விருப்பத்தை கேட்டறிந்திருக்கிறவராயிருக்கிறார். ஒருவருமே உங்களுக்கு இல்லை உதவி செய்கிறதுக்குங்கிற நிலையில் இருந்தாலும், அல்லது நீங்களா பல தடவை பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத நிலைமையில், ஒரு காரியமும் வாய்க்காத நிலைமையில் இருக்கிறீர்களோ? அந்த மனுஷன் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால்
அவனுக்கு தெரியாது வந்திருக்கிறது இயேசு தான். நிச்சயமாக அவர் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய தான் வந்திருக்கிறாரு. ஹி நெவர் அண்டர்ஸ்டாண்டிங் தட். அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர் யாருன்னே தெரியாது அவனுக்கு. அதை கூட நம்ம அந்த பின்பகுதியை நாம் தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். என்னை சுகப்படுத்தினது யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவனே சொல்கிறான். சுகமான பிறகு கூட சொல்கிறான் யாருன்னே தெரியாது. அப்படி என்றால் அதற்கு முன்னால் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆனால் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர் சமூகத்தில் அவன் ஊற்றி விட்டான். எனக்கு யாரும் இல்லை. இன்றைக்கி ஏதோ நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை யாரெல்லாமோ நம்ம சுற்றி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருவரும் நமக்குரியவர்கள் அல்ல, ஒன்றும் நமக்குரியதல்ல. அடுத்து நான் சாதிக்கலாம் என் பலத்தில், என் பிரயாசத்தில். நெவர். இந்த மனிதனுடைய பிரயாசம் எல்லாம் வீணாக போனது என்பதை தேவ சமூகத்தில் மனமுவந்து சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் நிலைமையை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கியா? உன் சூழ்நிலையை முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கியா? நீ விழுந்து போன நிலைமையை ஆண்டவரத்தில் சொல்லியிருக்கிறியா? உன் பாவத்தை குறித்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டிருக்கிறியா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ என்ன இடத்துலேருந்து விழுந்தான்னு உனக்கு தெரியுதா? ஆண்டவரத்தில் அதை அறிக்கை பண்ணி விட்டு இருக்கிறாயா? இல்லை அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாயா? அல்லது அதை மூடி மறைத்து கொண்டு இருக்கிறாயா? ஆதாமை போல பாவத்தை நீ மூடுறியா? இலைகளை தைத்து ஆதாம் தன் மானத்தை மறைத்து கொண்டு ஒளித்து கொண்டானே, அதை போல செய்து கொண்டு இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, இந்த மனுஷனை ஆண்டவர் எழுப்புறதுக்கு இந்த காரணம் என்னென்னா, இந்த மனுஷங்கிட்ட இருந்ததான உண்மை. எனக்கு யாரும் இல்லை, நானும் முயற்சி பண்ணி தோற்று போனேன். நீ சும்மா இருக்கிறியா, பிரயாசப்படுறியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோம்பேறி அறுப்பில் பிச்சை கேட்டாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்காதான். பட் இந்த மனிதன் ஒவ்வொரு தடவையும் பிரயாசப்பட்டு காயப்பட்டு உருண்டு அடிபட்டு பல சூழ்நிலைகளுக்குள்ளே இருந்த போதிலும் ஒரு விடுதலை பெற முடியவில்லை. அதை நிலைமையை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். நீ உன் நிலைமையை ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா? சகோதரனே, சகோதரியே, உன் நிலைமை எதுவாகவும் இருக்கலாம். உன் வீழ்ச்சிக்கு காரணம் எதுவாகவும் இருக்கலாம். உன் தடுமாற்றத்துக்கு காரணம் எதுவாகவும் இருக்கலாம். நீ பாவத்தில் கிடக்கிறதுக்கு காரணம் எதுவாகவும் யாராகவும் இருக்கலாம். ஆனால் இதுதான் ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலை, என் நிலைமை. ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாருங்கள், இந்த மனுஷன் தன்னுடைய காரியத்தை ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த சான்ஸ் அவன் உபயோகப்படுது. அன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸ். நீ விடுதலை அடைவதற்கு, நீ சுகம் அடைவதற்கு, உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீ விருத்தி அடைவதற்கு இது ஒரு சான்ஸ். டுடே தேவ சமூகத்துக்கு வா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூடப்பா பிரயாசப்பட்டு சோர்ந்து போன மனநிலைமையில் இருந்த அந்த மனிதன், என்னால் போக முடியவில்லை, என்னால் ஜெயம் பெற முடியவில்லை, என்னால் எழும்ப முடியவில்லை என்று தன் நிலைமையை மனப்பூர்வமாக அவன் அறிக்கையிட்டான். ஆண்டவரே, அதை போல் இந்த காலை வேளையில் இந்த பாவத்தை விட முடியலை, இந்த சூழ்நிலை மாற மாட்டுக்கு, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயமே இல்லை, நான் எவ்வளோ தடவை முயற்சி பண்ணி நான் தோற்று போனேன் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிறேன். இப்படி பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நினைத்தொருளும். அப்பா, இப்படி பிள்ளைகளை நீர் நினைத்தொருளும். ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளை நினைத்தொருளும். கட்டாயம் இந்த காலை வேளையில் அவர்கள் அருகிலே வந்தவர், அவர்களிடத்தில் என்ன விரும்புகிறாய் என்று கேட்டவர், ஆண்டவரே யாருமில்லை என்று சொன்ன அவனுக்கு, என்னால் முயற்சி செய்து நான் தோற்று போனேன் என்று சொல்கிறவர்களுக்கு கட்டாயம் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கட்டாயம் நீர் அவர்களை எழும்ப பண்ண வேண்டும் என்று இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்விதமான நிலைமையில் எவ்வளவு காலங்கள் உடைய பிள்ளைகள் விழுந்து கிடந்து எழும்ப முடியவில்லை என்றிருந்தாலும், இன்றைக்கு என் ஆண்டவர் உடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார்.
நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை தினந்தோறும் கேளுங்கள். இந்த ஜெபத்தை தினந்தோறும் பங்கு கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி வைத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் உதவிக்கரத்தை நீட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.